வைகுண்டத்துக்கு வந்துட்டே இருக்கலாம். பஸ் மேல ஏறணுமா? ஆமா. நீங்க பஸ் ஏறி தான் இருக்கிறீங்களா? நீங்க ராரி ஏறிதுன்னு நினைக்கிறேன். சாமி சாமியா இருப்பா, காலில் கூட விழுவுறேன், ஒண்டி மணிப்பா மொண்டாட்டிக்கிட்டு சொல்லிட்டு போற சாமி. ஒண்டி மணிப்பா சத்துவல்ல சாமி நீ இருக்கிற பாப்பா, நீ இருக்கிற அந்த ப்ளூடூத் மட்டும் அந்நாடு கொடுத்தானுப்பா. ராரி ஏறி பிடிச்சி பஸ் ஏறி பிடிச்சின்னு ஒத்திரி வந்து அதை காதில் எடுத்து மாட்டிக்கிட்டு போட வச்சுக்கிட்டு புருன்னு பைக் ஓட்டிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வர்றான். சாமி சாமியாப்பா ப்ளூடூத் இந்த மேலே கொடுக்காத பிள்ளைகளை வளர்ச்சி பெரிய ஆளாகி கல்யாணம் முடிஞ்சு முன்னாடி கூட எங்கேயோ போய் சாப்பிட்டு தாயே அதை மட்டும் கொடுக்காது. நீ என்ன எதை வேணாலும் கொடு சொல்லிட்டு சாமி. ஒரு நாளைக்கு தானே, என்னைக்கு கொடுக்க கூடாது. இல்ல இல்ல நீ பேசுறதால நீங்க ஒரு நாளைக்கு மட்டும் தான் நீங்க இப்படி பேசிக்குவா. நாளைக்கு நம்ம 2 பேரும் செத்து போயிருமா? நாம 2 பேரும் உன் கூட சேர்ந்து என்னைய சாப்பிட சொல்றீங்க. நீ ஒரு நாள் தானே, நான் நாளைக்கு கூத்து ஆட மாட்டேன்னா? நாளைக்கு இந்த இடத்துல கூத்தாட போறியா? இந்த இடத்துல ஆட மாட்டேன், பக்கத்து ஊர்ல வந்து ஆடுவோம்ல. வரமாட்டேன் ஆழ்வார். அப்படி வைகுண்டத்தில் வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பேர் என்ன? உலகத்தின் மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர். யார் யார்? யார் யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர். மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர் உண்மைதான். யார் யாரு? அதிலே சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரு. ஆமா. இப்படி 3 பேர்களையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. என்ன வேலை? பிரம்மதேவனுக்கு படைக்கின்ற தொழில், ஒருத்திக்கு ஒருவன் படைக்கும் பொறுப்பு. உண்மைதான். இந்த பிரம்மன் படைத்த உயிரினங்களுக்கு உயிர் கொடுத்து உணவளிக்கக்கூடிய தொழில் யாருக்கு? யாருங்க? முக்கன் படைத்த பரமேஸ்வரனுக்கு. அது அதாவது அம்மா முகத்திலே முழிக்கிட்டு பட்டீங்க. அப்படி முகத்தில் முழிக்கப்படாத இருந்தாலும் ஆல்வா முக்கன் படைத்த பரமேஸ்வரனுக்கு உயிர் கொடுத்து உழைப்பது வேலை. ஆமா. பிரம்மதேவனுக்கு படைக்கும் பொறுப்பு. அப்படி பிரம்மனால் படைக்கப்பட்டு சிவபெருமானால் படையெடுக்கப்பட்ட உயிரினங்களை நல்லவையாக இருந்தால் காத்து ரசிப்பேன். அதுவே தீயவை என்று தெரிந்து விட்டால் கருவிலேயே அழிக்கும் தொழிலை மேற்கொண்டு கண்ணன், மணிவண்ணன், கோபாலன், கோவிந்தன், மிக்க சாம்ராணி வாசகன், ஓரடி ஈரடி இந்த உலகம் மாயவன் என்று இந்த அகிலத்தோர் பறைசாற்றக்கூடிய என்னுடைய பேர் தான் திருமாலாகிய பெருமாள். இருந்தாலும் மாதவா எனக்கு அகத்திலே 1008 அவதாரங்கள், 1008, யுகத்திலே 108 அவதாரங்கள், 108 தச அவதாரங்களோ சரியாக 10 அவதாரங்கள். 10 அவதாரம் கொண்ட பிரதாமனாக நீங்கள் இருந்தாலும் 10 அவதாரம் சொன்னீங்கல்ல, அது என்னென்ன அவதாரம் எதுக்காக எடுத்தீங்க? ஆல்வா, இந்த பூலகத்தில் நான் தச அவதாரங்களை எடுத்தேனே, இந்த அவதாரம் என்பது என்ன? இந்த அவதாரங்களை நான் எடுக்கக்கூடிய காரணம் என்ன? எதற்காக எடுத்தீங்க? இந்த பூலகத்தில் தர்மமாகப்பட்டது அழிந்து அதர்மம் எப்போது தலைவிரித்து ஆடுகிறதோ, தர்மம் அலையணும். ஆமா, அதர்மம் தலைவிரித்து ஆடணும். தலைவிரித்து ஆடும் பொழுது அந்த அதர்மத்தை கருவறுத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் எடுக்கும் ஒவ்வொரு உருவத்திற்கும் பேர் தான் அவதாரம். ஒவ்வொரு உருவம் எடுப்பீங்களா? உண்மைதான். என்னென்ன அப்படியே? அப்படியா? அது எதற்காக எடுத்து என்னென்ன அவதாரங்கள் தெரிவிக்கிட்டோமா? வரப்பா